என் குடும்பத்தை புத்தியாய் நடத்தணும், என் பிள்ளைகளை நான் புத்தியாய் நடத்தணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்துல காணப்படணும். அப்ப கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்கணும், என் குடும்பத்தை மேன்மையாக வைக்கணும், என் பிள்ளைகளை மேன்மையாக வைக்கணும் என்று சொன்னால் இந்த அமலேக்கை அழிக்கணும். அதே நேரத்துல புத்தியாய் நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ என்ன பண்றாளாம்? ஆமா, புத்தி இல்லாதவள். இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, யுத்த வீரன் ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும்? முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே, ஞானம் இல்லாதவையா, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல புத்தியாய் விவேகமாய் காரியத்தை நடப்பிக்கிறவளாய் நான் காணப்படணும். ஏதோ எடுத்தேன் கவுத்தன் போயிடக்கூடாது ஐயா. என் குடும்பத்தை ஞான இருதயத்தோடு நான் கட்டி எழுப்பணும். என் கணவனோடு கூட பிறந்தவர்கள், ஆமேன், அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மாமியார் மாமனார் எல்லாரையும் நான் எப்படி பண்ணணும்? அரவணைத்து செல்லக்கூடியவனாய் காணப்படணும் ராஜா. யாரையும் என்ன பண்ணக்கூடாது? பகையாளியாக நான் வெறுத்து விடக்கூடாது ஐயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்கிற இடத்துலதான் கர்த்தரை என்ன பண்ணுவார்னா கீர்த்தியாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். ஆகவேதான் புத்தியுள்ள ஸ்திரியாக நீதிமொழிகள் 31 வாசிக்கிறோம், அவள் அழகு வஞ்சனை உள்ளதாம். அழகு வஞ்சனை உள்ளது, அழகு இல்லை. குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஞானவான், ஆமேன், ஞானமுள்ள ஸ்திரீ தான் கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட முடியுமா? ஆமேன். அருமையான கர்த்தருடைய சனமே, முழங்காலில் நின்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் வீட்டை ஞானமாய் கட்டி எழுப்ப கிருபை கொடுங்க ஐயா. ஒரு குடும்பம் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், பரிமிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். புத்தியாய் இருந்து காரியத்தை நடப்பித்த தாவீதை நினைத்துக் கொள்ளுங்க.